ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மெங்கு வந்துட்டு ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கா. அவளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா போல். அது எப்படின்னா, சில பேருக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறா, அதுக்கப்புறம் சில பேருக்கு ஃபியான்சேவா, அப்புறம் சில பேருக்கு பிரைடாக கூட நடிச்சிட்டு இருக்கா போல். இப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு டைம் ஆகிடுது. அவள் வேமா அவளோட பிரைட் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வேமா உள்ளே ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ யுன் வந்துடுறான். அவன் வந்துட்டு அங்கே க்ரூம் ட்ரெஸ்ஸில் இருக்க பார்த்துட்டு அதுதான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, சாரி நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அலர்ஜி இருக்கும் போல். ஏதாச்சும் ஒரு பொண்ணு தொட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அலர்ஜிஸ் வந்துடும். ஆனால் ஹீரோயின் தொட்டால் அப்படி எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்புறம் பார்த்தா அங்கே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அங்கே ஒரிஜினல் பிரைட் வந்துடுறா. ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கா, அது என்னோட குரூம், நீ எதுக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்கு இதுக்கும் ஆள் வந்துட்டாங்களே, இதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு தான் பணம் வேணும், நீ வேணா வேற ஒரு குரூமை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன், யாரும் இங்கே சண்டைலாம் போட வேண்டாம், நீங்கள் 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள். அவள் நம்ம ஹீரோ கிட்ட வரும்போதே அவனுக்கு பயமாக்கிட்டு இருக்கு. அவள் வந்துட்டு இல்லை நீ வேண்டாம் அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் இப்போ பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் தடுக்கி நம்ம ஹீரோ மேலே விழுந்து கிஸ் பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே ஆண் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணு கூட நடந்ததில்லை போல். நம்ம ஹீரோக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தால அலர்ஜிஸ் இருக்குல்ல, அதனால அங்கே பார்த்தா அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை என் பேரனுக்கு இப்போவாச்சும் ஒரு ஒய்ஃப் கிடைச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே அவனுக்கு மேரேஜ் பண்ணியும் வச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு அங்கே மேரேஜ் நடந்தது. அவன் ரிங்கை பார்த்துட்டு சொல்கிறான், இது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ கவலைப்படாது, நான் கண்டிப்பாக உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அப்போ எதுவும் புரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அங்கேவே மயக்கம் போட்டு கிடக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்துருக்கு. அப்புறம் அவள் வந்து வளர ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணும் பாவம் தான், அவளுக்கும் பணம் கிடச்சிருந்தா அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள் அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. அதை ஹீரோ அட்டன் பண்ணி பேசுகிறான். அவங்க கத்திட்டு இருக்காங்க, உன்னை டைமுக்கு வர சொன்னால் வர மாட்டியா அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு குரூப் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக மாறி நம்ம ஹீரோவை வந்து மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் வீட்லேயும் விட்டுறா. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு ஒன்றும் புரியலை, நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு. அப்போ வாஷ்ரூமில் அவளுக்கு சத்தம் கேட்டோடனே அவள் வேமா ஓடி வந்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறா அவள் வந்து நடிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் பார்க்குறா. அப்போவும் நம்ம ஹீரோயின் கண் முழிக்காமல் இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு கால் வந்துடுது. ஸோ அவன் பேசுறதுக்கு போயிடுறான். அப்போ அவன் சொல்கிறான், லோனா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ லோன் ப்ரொவைட் அவன் பட்டதை பற்றி பேசுனா இவன் வந்துட்டு லோன் நம்ம ஹீரோ வாங்கியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஐயோ பாவம் இவன் கிட்ட கொஞ்சமாகவே பணம் கேட்கலாம், இவன் வந்து பாவமாக இருக்கான், இந்த வீடியோ அப்போ அவன் லோன் போட்டு தான் கத்திருப்பான், அவ்வளோ கிராண்டான மேரேஜும் அவன் லோன் போட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் ஓவராக யோசிச்சுட்டு அங்கே அந்த வெட்டிங் கார்டில் வந்து நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுருக்கா, எனக்கு பணம் நீ கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு. அந்த ரிங்கையும் கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா போல். ஆக்சுவலி பார்த்தா எங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹனிமூன் போகிறதுக்காக 20 மில்லியன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, ஹீரோயின் வந்து தப்பாக தான் இவனை வந்து மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இவளை விடுறதுக்கு மனசே இல்லை. அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நீ கண்டுபிடிச்சி கூட அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இவ்வளோ பெரிய சிட்டியில் அந்த பொண்ணை நான் எங்கன்னு போய் கண்டுபிடிப்பேன், அவள் பேரை கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜி குரூப்க்கு வந்திருப்பா போல். அவள் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக அவளோட கனவே இங்கே வந்து வேலை பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ மேலே இழிச்சிடுறா. அப்போது அவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட உண்மையான ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு, நான் இங்கே ஒரு கார்டனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் தான் இதுக்கு சிஇஓ அப்படின்னு பொய்யுமே சொல்லிடுறான். அவருமே அதுக்கேற்ற மாதிரி நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கேட்குறான், நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, நான் இங்கே டிசைனிங் குரூப்பில் வந்து இன்டர்வியூ தரதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. பிகாஸ் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவனோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் அங்கே பார்த்தா சூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு நல்லா வந்து ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசினாலே பிடிக்காது போல், அவளோட பொசிஷனை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேனேஜர் கூடலாம் பேசிகிட்டு இருக்கால, அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து யாருக்குமே அடையாளம் தெரியாது. அங்கே நம்ம ஹீரோ தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போவாது தான் கம்பெனிக்கே வருவான் போல். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்கான். அப்போ ஹீரோயின் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் அக்ரிமெண்ட்டை காட்டுறான். அப்போ ஹீரோயின் இது என்னதுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நேற்று நீ தூங்கிட்டு இருக்கும் போது அக்ரிமெண்ட் போட்டாச்சு, 1 இயருக்கு நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, ஆனால் நான் சும்மாலாம் உன்னை இருக்க சொல்ல மாட்டேன், உனக்கு நான் 20 மில்லியனும் தரேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நடந்துருச்சா, சரி ஓகே, நீயே வந்து ரொம்ப ஏழையான பையன், உனக்கு எப்படி இவ்வளோ காசுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவன் வீடை பார்த்துட்டு இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, இதையும் நீ லோன் போட்டு தான் கட்டினியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு சிரிப்பாக வருது. அவனும் ஆமாம் நான் லோன் போட்டு தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் க்ளோஸாக போயிட்டு இருக்கான் கிஸ் பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உன் பக்கத்தில் வந்தா நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து அவள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வேமா அவள் ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டா போல். அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டே வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி ஓகேவா உனக்கு நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி தந்துட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவனோட பேர் பெய் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ வந்திருக்கேன்னு கேட்கும் போது இல்லை உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளே இறங்கி வந்துடுறா. அவள் சொல்கிறா, நீ இவ்வளோ லோ கிளாஸை பொண்ணுலாம் எப்படி தான் லவ் பண்ணுவோம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, பார்த்தியா இன்னும் 1 வீக்கில் எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது, நாங்கள் பணக்காரங்களாக ஆக போகிறோம், ஆனால் நீ இன்னுமே இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க, இந்த மாதிரி லோ கிளாஸ் பையன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் வார்த்தையெல்லாம் நீங்கள் அளந்து பேசுங்க, இவ என்ன மல்டி மில்லியனரா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளிடுறான். ஸோ அவளை பிடிச்சனால நம்ம ஹீரோக்கு கையிலலாம் அலர்ஜிஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து பெய் சொல்கிறான், நீ வந்து என்னவே இப்படி லோவாக பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு 2 டேஸில் குரூப்போட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறேன், அதில் எனக்கு 20 மில்லியன் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்க. அவன் யோசிக்கிறேன் எப்படி நீ வாங்குறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டே இன்விடேஷனை தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக அவங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் டேல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்கே பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, இவ்வளோ சூப்பரான ட்ரெஸ் உனக்கு எப்படி கிடச்சிச்சு, யார்கிட்டயாச்சும் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறான். அந்த செயின் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் போல், அதுவும் லேட்டஸ்டான மாடல் நக்ஸோ அப்படின்றவரை தயாரித்தது போல். நம்ம ஹீரோயினுக்காக அதை வாங்கிட்டு வந்து அவன் போட்டு வர்றான். அப்போது ஹீரோயின் கேட்குறது ரொம்ப அழகாக இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லும் போது அவன் நீ அதை பற்றிலாம் யோசிக்காது, இது கம்மியான விலை தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. அந்த பைப்பையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்கல்ல, ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், நீ வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் வைட்டாக யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த பைப்பை வந்து ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் கழுத்தில் இருக்க செயினை வந்துட்டு அந்த பைப்பையோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறா. அவள் கழுத்துலேயும் அதே மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அந்த மாஸ்டர் பீஸ் 1 மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதே எப்படி அவளும் போட்டிருக்கா நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பைப்பை கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, அவன் ஃபேக்கானதை போட்டிருப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் சொல்கிறான், என்னோட ஒய்ஃப் வந்து போட்டிருக்கிறது ஃபேக்கானதா, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், சரி ஓகே நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம், நீ வந்து கால் பண்ணி இவர்கிட்ட கேளுன்னு சொல்லும் போது ஆக்சுவலி இந்த பைப்பை தான் ஃபேக்கானதை வாங்கிட்டு வந்திருப்பான் போல். அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து மொபைலை வந்து ரூம்லேயே வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவளும் விட்டுறா. பார்த்தா அங்கே நக்ஸுவே வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நான் இதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போட்டிருக்கிறது போலியானதுன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் போட்டிருக்கிறது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவர் வந்துட்டு பேச வராரு. ஆனால் ஹீரோ கண்காப்ஷனாக புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவர் எதுவும் பேசிக்கல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவும் அதை பற்றி பேசிக்கல. இங்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவன் நீ இப்போவே என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி
பேசாத. உனக்கே தெரியும் நான் வந்து குரூப்போட சேர்ந்து நான் வந்து கான்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நம்ம பணக்காரங்களும் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லணுன்னே அவளுமே சரின்னு சொல்லிடுறா. பார்த்தா அங்கே பேய்க்கு வந்துட்டு குரூப்போட எக்ஸிக்யூட்டர் வந்து கால் பண்ணிடுறாரு. அவன் சொல்கிறான், பாருங்க இங்கவே நான் உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த கான்ட்ராக்டை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு தில்லா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. அங்கே அவர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பற்றி அவர் கண்டுக்காத மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு, நீ வந்துட்டு குரூப்போட சிஇஓவே நீ ரொம்ப தரம் கேட்டு பேசியிருக்க, அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இங்கே நடக்குது, நான் இப்படா பேசினேன் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். அதனால நாங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டை அவங்ககிட்ட வச்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவள் எனக்கு ஒன்றும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. பார்த்தாவே அது ஹை கிளாஸாக இருக்கு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, இங்கே ரொம்ப பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாள் சாப்பிட்றதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவன் கேட்குறா, இந்த செயினோட விலை எவ்வளோன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், இது 200 மில்லியன் அப்படின்னா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான், ஐயோ இவ்வளோ காசுக்கெல்லாம் நான் ஒர்த்தே கிடையாது, இதை நீ அவங்கக்கிட்ட கொடுத்துரு, இது ரெண்டுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்லை நான் என்னோட சேவிங்ஸ்லாம் வச்சு உனக்காக தான் வாங்கினேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ காசு வந்து நம்ம ஏன் போடணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா அங்கே சாப்பாடு லிஸ்ட் எல்லாம் வந்துடுது. அந்த மெனுவில் அவ்வளோ காசு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நம்மலாம் இங்கே ஒன்றும் சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடிடுறா. நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்புறம் வீட்டில் போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை நான் ஃப்ரெண்டை கிட்டே சொல்லிடுறேன், இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்தையுமே போனஸ் கொடுக்க சொல்லு, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஒய்ஃப்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னது மட்டும் செய்டா அப்படின்னு சொன்னோடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே பார்த்தா அந்த சூருப்பால் அவள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறா, இங்கே ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அதில் யார் நல்லா டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க லீக் குரூப்போட டேரக்டர் கிட்டே போய் பேசலாம், அவர் வந்துட்டு அவங்களோட மாடல்ஸ்க்கு உங்களோட ட்ரெஸ்ஸஸோட டிசைனை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது. அவள் ரொம்ப எந்தூசியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த சொல்கிறா, நீ இப்போ தானே வந்து ஜாயின் பண்ண, உன்னெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, நீ அடுத்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் நல்லா தான் ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல என்ன ஆக போகுது, நான் இதில் கலந்துக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டாலும் அவள் என்னாலலாம் அதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போது ஹீரோ சொல்கிறா, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா, பேசாமல் இந்த டேரக்டரை போய் மீட் பண்ணிடு, அவருக்கு வந்து உன்னோட டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும், அப்படி பிடிச்சிருச்சுன்னா அவர் வந்து இந்த காம்படிஷன் வைக்கவே சொல்ல மாட்டார்ல, உடனே வந்து செலக்ட் பண்ணிப்பார்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த டேரக்டர் லீயை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்துட்டு போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் நார்மலாக போக ட்ரை பண்ணுறா, அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி கேர்ளாக போக ட்ரை பண்ணுறா, அதுக்கப்புறம் ஒரு மெய்டாக ஆனாலும் பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த லீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான் போல். அவன் ரொம்ப யங்காக இருக்கான். அவன் வந்துட்டு இந்த பொண்ணை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோதான் ரொம்ப டயர்ட் ஆகிடுற. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவள் நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறா போல். அதுக்கப்புறம் இந்த டேரக்டர்லேயே என்ன பெரிய இவன், நான் பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அவன் அதெல்லாம் கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பா போல். பார்த்தா லீயோட நூடுல்ஸை கொண்டு வந்து வச்சுன்னு அவள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் சொல்கிறான், ஹே இது என்னோட நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சாரி நான் வரும்போது ஒரு ஸ்பூன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினோடது வந்துடுது. அவள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளோட மாடலில் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கீழே விழுந்துடுது. அதை அவன் எடுத்து பார்த்துட்டு, இதெல்லாம் நீ பண்ணதானா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருப்பா போல். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே கம்பெனியில் இருக்கா. ஸோ அவளோடதில் சப்மிட் பண்ணியிருப்பா போல் அந்த காம்படிஷனுக்காக. அப்போது அந்த வந்துட்டு ஒரு வேளை இவள் வின் பண்ணிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து காட்டினாரு, இந்த டிசைனை நீங்கள் தான் மேக் பண்ணிங்களா, இந்த க்ரீன் கலரை நீங்கள் தான் ஆட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும் போது அங்கே ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. அப்போது அந்த திட்ட ஆரம்பிச்சிடா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, இந்த க்ரீன் கலர் வந்து டேரக்டர் லீக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ ஏன் அதை யூஸ் பண்ண அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கும் சாண்டலுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ லீ கூட சேர்ந்து வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாக ஓடி வர, நம்ம ஹீரோ கிட்ட தான் ஓடி வரன்னு பார்த்தா அவள் லீ கிட்ட போயிட்டு
போயிட்டு, "ஏய் நீ ஏன் இங்கே பண்ணிட்டு இருக்க? நேத்து தான் உன்ன ஹோட்டல்ல பார்த்தேன். இப்போ எங்க கம்பெனி வரைக்கும் வந்திருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் கேட்குறான். நான் வந்துட்டு டைரக்டர் லீன்னு சொன்னேன். அவளுக்கே ஷாக் ஆகிருது. அங்க அந்த ஸூக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஏன்னா, இவ இவ்வளோ நார்மலா ஒரு பெர்சன் கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அவர் சொல்றாரு, "என்னோட மாடல்ஸ்க்குலாம் ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ண போறது இவ தான்" அப்படின்னு சொன்ன உடனே, அங்க அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆகிருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்யூ, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, இல்லைனா நான் போய் இந்த டேரக்டர் லீயை மீட் பண்ணியிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் நீ நாங்கள் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் லீயை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இல்லை அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ கவலைப்படுற, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் அப்பப்போ மீட் பண்ண போகிறேன்ல, அவர்கிட்ட நான் உனக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் அந்த டேரக்டர் லீவ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை கிளச்சர் மாதிரி இருக்கா, அதை கொடுத்துட்டு இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஒரு பொண்ணு ஃபைன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே லவ் போல. அங்கே பார்த்தா அந்த ஸூ வந்துட்டு அந்த ஃபையோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ பற்றி எல்லா விஷயமும் தெரியும். அவள் சொல்கிறா, இப்போ உன்னோட வழியில் மிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா, நீ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லும் போது அந்த ஃபைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே அந்த ஸூ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச போகிற மாதிரி போயிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவள் என்னதான் கெட்டது பண்ணாலும் நம்ம ஹீரோயின் மனசு தாங்கலை. ஸோ அவளை எடுத்து தூக்கி வச்சுட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பட்டர்ஃப்ளையோட பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி அவள் வச்சுக்கிறா. பார்த்தா அதுலேருந்து அதை எடுத்துட்டு அவள் கீழேயும் போட்டுறா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை நல்லா பார்த்துக்கிறா. நம்ம ஹீரோயினை வந்து அந்த டாக்டர் லீ கூப்பிட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. பார்த்தா அந்த பாக்ஸை கேட்குறாரு, கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுன்னு சொல்லும் போது அவள் சொல்கிறது, நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல அப்படின்னு. ஸோ செக்ரட்டரி கிட்ட சொல்கிறாரு, வேமா அதை கண்டுபிடிங்க, இல்லைனா அது பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாகிது. அந்த ஹீரோ கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அப்போது ஹீரோ சொல்கிறா, நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தா அந்த சோஃபா கடையில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவள் அது கடையில் தான் தள்ளி விட்டுருப்பா போல். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சரியாக படல, நான் திரும்ப போய் கொடுத்தாலும் அவர் என்னை திட்ட தான் செய்வார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறா, லீக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதில் ஒரு ட்ரெஸ்ஸை நீ டிசைன் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை அதில் பின் பண்ணி அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறா. ஸோ அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நீ எப்படியோ அதை எனக்காக கண்டுபிடிச்சிட்டல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை அவகிட்டே கொடுக்கும் போது அவள் சொல்கிறா, இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது அவன் எனக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்கிறான், டே ஹாவ் வந்து உனக்கு ஒரு அப்பாவை தான் பார்க்குறேன், உனக்கு அதை தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி ஹாவ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பியோட பையன் போல். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படி தான் அவனை பார்த்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்கே நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ஹீரோவை அடித்து எழுப்புறா, நீ என்னை வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா. அப்போது ஹீரோ வந்துட்டு நேற்று நைட் நீ தான் ஹக் பண்ணிக்கிட்டேன், நான் அவனும் நான் ஹக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எந்த போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஸோ வெளியில் போயிட்டு நம்ம ஹீரோவோட பாடியெல்லாம் பார்த்து யோசித்துட்டு ரொம்ப ஷை ஆகிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அழகான பையன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளே யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் கம்பெனிக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துன்னு திரும்பும் போது அவள் சொல்கிறா, எவ்வளோ நேரம் நீ என்னவே பார்த்துட்டு இருப்பேன்னு கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நான்லாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக அந்த ஃபைஃபை வந்திருப்பா போல். அவள் வந்து ஆக்சுவலி ஹாவோட அம்மா, அந்த ஹீரோவோட தம்பியோட ஒய்ஃப் தான் போல். ஆனால் இவள் வந்து நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஹாவோட ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு அவன் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டான்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு நான் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் வழியில் போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு அவள் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் ஃபைஃபை நம்ம கம்பெனி சிஇஓட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியாதுல ஹீரோ தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவள் பெருசாக அதை எடுத்துக்கல. அப்புறம் காட்டுறாங்க இங்கே அந்த ஃபைஃபையும் அந்த சூவும் சேர்ந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த மிங்குக்கு வந்து ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவளுக்கு எல்லா மெமரிஸும் போயிருந்திருக்கு. இவங்க வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நம்ம விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிறைய பேர் சேர்ந்து புள்ளி பண்ண வீடியோ அவங்க கிட்டே இருந்திருக்கும் போல், அதை வைரல் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. எல்லாருமே அவளை வியர்டாக பார்த்துட்டு இவ தானே அவள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அவளும் அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்கிறா, இது நான் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது அப்படின்னு. ஆனால் அவங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே புள்ளி பண்ணி பேசணுன்னு ஹீரோயின்
ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் போயிடுறா. அவள் கல் மேலே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, இவங்க சும்மா என்னை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன விஷயம்னு கேட்கும்போது அவள் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அப்படி இப்படி இருக்கதா செய்யும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் கொடுக்க வந்து அவள் டக்குன்னு எந்திரிச்சிடறா. நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறா. அவள் எந்திரிச்சிட்டு சூப்பர்மேன் மாதிரி நான் என்ன பண்ணாலும் மித்தவங்க பேசுறதுல காதில் வாங்க மாட்டேன், நான் என் ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போகிறா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் போல், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்க வீல் சேரில் தானே இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்க ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போயிடுறா. அவங்க அம்மா கிட்ட நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களாம்மா, நான் வந்து கண்டிப்பாக உங்களை சரி பண்ணிடுவேன், இப்போ நான் வந்து ஜி குரூப்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த குரூப்பில் எதுக்கு நீ ஒர்க் பண்ணுற, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது, நீ அதை முதல் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏமா நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ஜாப் அங்கே நல்லா போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நீ வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. அவங்க அங்கே ஒரு விளக்கு மாதிரி இருக்குது, அதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஊடையில் வந்தார், அவனுக்கும் அடி விழுந்துருது. அவங்க கேட்குறாங்க இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் வந்துட்டு மிங்கோவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் யுஞ்சி அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க வந்துட்டு அந்த ஜி நேமை கேட்டோடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவங்க சொல்கிறாங்க நீ என்ன ஒர்க் பண்ணுற அப்படின்னு. நம்ம ஹீரோ கார்டனர் அப்படின்னு போய் சொன்ன உடனே அவங்க இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணை மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ சொன்னதை நம்பலை போல். ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஸோ வழியில் ஹீரோயின் சொல்கிறா சாரி எங்கள் அம்மா பேசினதுக்குல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அது ஒன்றும் பெரிய டீல் கிடையாது, ஆனால் நீ உனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் ஆவாரான். ஹீரோயினுக்கு வந்து ஷை ஆகிடுது. ஸோ வேகமாக முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் அடுத்த நாள் கம்பெனியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இதெல்லாம் யாருக்காகன்னு கேட்கும் போது அவன் சிஓக்காக அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான் நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட நல்லா தானே பேசுவா, ஆனால் அவன் பர்த்டேக்கு வந்துட்டு நான் சில கிஃப்ட்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து எனக்கு ஏதாச்சும் க்ளூ கொடுப்பியான்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ண, அவனுக்கு கண்டிப்பாக அதை பிடிக்கும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவள் நிறைய பிளான் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணுறா. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுற மாதிரி அங்கே அவள் பெல்ட்டெல்லாம் கொண்டு போய் அவனை அடிக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உனக்கு என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவனோட ஆப்ஸ்லாம் தெரியுது. அவள் வந்துட்டு நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி வருவியா, முதல்ல நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வரும்போது அங்கே எல்லாருமே அவள் கூட மிங்கிளாக்கி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். ஆனால் அந்த ஷூக்கு வந்து இது பிடிக்கல. ஸோ எப்படியாச்சும் இவங்களை வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோவோட பர்த்டே போல். நம்ம ஹீரோயின் வந்து நைட் வந்து அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு வச்சுட்டு அங்கே பர்த்டே பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஆனால் ரொம்ப லேட்டாக ஆகியும் வரல. ஸோ கால் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் சவுண்ட் தான் கேட்குது. அப்போது ஹீரோயின் கேட்குற யார் பேசுறது அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் நான் வந்து எங்கள் ஹாவ் பேசுகிறேன், நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு காலை கட் பண்ணிடுறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. பட் ஹீரோயினை காணோம். ஹீரோயின் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஸோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் சொல்கிறான் இந்த மாதிரி அவன் உனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து லீ கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போயிருப்பா போல். அப்போ லீ சொல்கிறான் பொண்ணுங்களாம் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இவனு என்னை ஏமாற்றிட்டான், நான் இதுக்கு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறா. அவள் சொல்கிறான் அந்த யுனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் வந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு என்னை மேரேஜ் பண்ணி வாழ்க்கையவே கெடுத்துட்டான் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வருது. அவள் பார்த்தா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட லிப்பை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. அவனுக்கு ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே டைமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் அவள் எழுந்திரிச்சிட்டு திரும்பவுமே இந்த மாதிரி பண்ணிட்டியா, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அதை நான் தான் கேட்கணும், நீ தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஷை ஆகிடுது. அவள் அப்படியே சைலண்டாக ஆகிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா நீ ஒரு குழந்தைய வச்சுட்டு எதுக்கு என்ன மேரேஜ் பண்ண, எதுக்கு என்கிட்ட நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறா அது ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாது, அது என்னோட பிரதரோட பையன், என்ன அவன் அப்பா தான் கூப்பிடுவான், அதுதான் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண அவங்க சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு அதுக்கு நிறைய பண்ணோம் ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ
பண்ணிடும், நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், காசை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்குள்ளே போகிறா. ஆனால் அவங்க அம்மா அவன் மேலே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போயிட ஹீரோயின் பின்னாடி வரதை பார்த்துட்டு அவங்க ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நீ திரும்ப இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, அவங்க அப்பா இழந்த மாதிரி நான் ஒன்றையும் இழக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா பற்றி பேசணுன்னு ஹீரோயின் வந்து அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் இவங்க ஃபேமிலி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே எதோ இலூஷன் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து லேபர் பெயினில் இருக்க மாதிரியும் அவளுக்கு ஒரு பேபி பிறந்த மாதிரி. ஸோ பயந்து அவள் எந்திருக்கிறா. அவள் இதை பற்றிலாம் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லும் போது அவள் வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா உன் பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னோட அம்மா அப்படின்னு கேட்கும் போது அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. அங்கே ஹாவ் வீட்டுக்கு வந்திருப்பான் போல். அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்தோன்னே அந்த குட்டி பையனுக்கும் பிடிச்சி போயிடுது. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறான், எனக்கு மம்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்போவுமே அவங்க கூட ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியில் கிளம்பிடுறாங்க. இந்த ஷூ வந்துட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ எடுத்து ஃபைஃபைக்கு அனுப்பி விட்டுறா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவள் வந்துட்டு அவளோட பிரதருக்கும் எனக்கும் ஆனிவர்சரி வரப்போகுது, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன், நீ வரியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே போயிருக்கான். பார்த்தா இவ தான் நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் மயக்கணும்னு யோசிக்கிறா இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ட்ரிங்கில் ட்ரக் கலந்து கொடுத்துறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும் போது அவள் அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருப்பா போல். அவள் நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு, உனக்கு இதுக்கப்புறம் நீ என் ஹஸ்பண்ட் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுறா. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. அங்கே பாட்டி வந்திருப்பாங்க போல். அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, என்ன எனக்கு கிராண்ட் சன் எப்போ வரப்போகுது அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஷை ஆக ஆரம்பிக்குது. அவள் சொல்கிறா, நாங்கள் இன்னும் அதை பற்றிலாம் யோசிக்கல பாட்டி அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, அந்த ஃபைஃபை கிட்டலாம் பார்த்துரு, நேற்று நான் வரலன்னா நடந்திருக்கதே வேறு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, அதான் நீ வந்து காப்பாற்றிட்டேல, சரி உங்கள் அம்மா போய் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து மாத்திரையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் போய்ட்டு சொல்கிறா, அம்மா ப்ளீஸ் எனக்காகவாச்சும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது, நீ ஃபஸ்ட்டு இந்த யூனை விட்டுட்டு வெளியில் வா, அப்போ தான் நான் அந்த மாதிரி இருப்பேன், இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அம்மா இது என்னோட லைஃப், நீங்கள் கொஞ்சமாச்சும் நீங்கள் புரிஞ்சு பேசணும்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன எதுவும் ஞாபகம் இல்லையா, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணமே அந்த ஜி ஃபேமிலி தான் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. அவங்க ஹீரோவை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறா. நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். அங்கே வந்து கேட்குறா, அம்மா எல்லாம் ஓகேவாக தானே இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் எல்லாரும் ஓகேவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே அந்த ஃபைஃபை காட்டுறாங்க. அவள் வந்துட்டு நம்ம இவனோட அங்கிளை போய் மீட் பண்ணுறா. அவர் கெட்டவர் போல். ஆல்ரெடி இவர் வந்துட்டு நம்ம ஃபைஃபைக்கு எதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவள் வந்து சொல்கிறா, எனக்கு வந்துட்டு ஒரு ஆள் நீங்கள் கொலை பண்ணணும்னு சொல்லும் போது அவரும் யாருன்னு கேட்குறாரு. அவன் மிங்கோட ஃபோட்டோவை காட்டினோடனே அவரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ அவள் என்னன்னு கேட்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹாவ் வந்துட்டு நம்ம ஃபைஃபையோட குழந்தையே கிடையாது, இவன் எதுக்கோக்காக இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. ஸோ அவர் வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக பிறந்திருக்க பேபி வந்துட்டு இவளோடன்னு சொல்லி நீங்கள் ப்ரோட்டேட் பண்ணணும்னு சொல்லி காசுலாம் கொடுத்த உடனே அங்கே அந்த ஹாவ் தான் பிறந்திருந்திருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமையே அந்த குழந்தைய வந்துட்டு கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்துட்றாங்க, இவளோட குழந்தைன்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் பார்த்துருக்காரு. ஸோ அவர் வந்து யோசிக்கிறாரு, திரும்பவுமே இந்த பொண்ணு நம்ம லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இது மட்டும் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கப்புறம் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து திரும்பவுமே அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க மெடிசன்லாம் போட சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட கிரேவியார்டுக்கே என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபேமிலி என்ன பண்ணுச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லையா, நீ என்ன தான் மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அந்த கலையில் அவளை கிழிச்ச உடனே தலையில் வலிக்க ஆரம்பிச்சிடுற. அதுக்கப்புறம் அவள் நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணுறா. அப்போது ஹீரோ கேட்குறா, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அப்போ அவள் வந்துட்டு ஒரு மேனேஜர் பார்க்க வரணும்னு சொல்லி லொக்கேஷன் சென்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த லொக்கேஷனுக்கு போனால் அதை பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எங்கெல்லாமோ பேச வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே சில ரவுடி பசங்களாம் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க.
இங்கே பார்த்தா அந்த ஃபைவ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு ஹாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி வர சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோ போயிடுறான். பார்த்தா எங்கள் ஹீரோயின் கால் பண்ண ட்ரை பண்ணால் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு ரிங் தான் போகுது, பட் அவளால் எதுவும் பண்ண முடியலை. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட மொபைலை வந்து அந்த ஃபைவ் வச்சுருப்பா போல் நம்ம ஹீரோயின் காலை வெடுக்க விடாமல் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ஹாவை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனா ஹீரோயின் வந்து கால் பண்ணியிருக்கதை அவன் பார்த்துட்டு அவன் ரிட்டனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அங்கே மயங்கிறனால அவள் கால் எடுக்க முடியல. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ண சொல்லிடுறான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த பிளேஸில் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் போட்டு கிடைக்கா. அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப கோல்டும் வந்துடுது. ஸோ அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு அந்த ஷூவை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, இந்த வேலை நீ தானே பார்த்த அப்படின்னா. அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. ஆனால் பார்த்தா இவ தான் பண்ணியிருப்பா போல். அவளுக்கு வார்னிங் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் அந்த ஃபைவ் தான் பண்ண சொல்லியிருந்திருக்கா. அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சா அங்கே ஃபைவ் தான் இருக்கா. அவள் சொல்கிறா, நீ வந்துட்டு ஒழுங்காக யுன்னை விட்டுட்டு போயிட்டா உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவள், நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க, அது என்னோட ஹஸ்பண்ட், அதை விட்டுட்டு போகாது என்னோட விஷயம், நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவள் ஒரு ரிப்போர்ட் காட்டுறா. அவள் சொல்கிறா, ஆக்சுவலி அது பேபி வந்துட்டு எனக்கும் யுன்க்கும் பிறந்தது தான். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருந்தோம். நானோட எக்ஸ்-ஒய்ஃப் அப்படின்னு போய் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணியிருந்திருப்பா போல். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே மனசே உடஞ்சி போயிடுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. அந்த ஃபைவ் அங்கேருந்து கிளம்பிடுறா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொன்ன, நீ உண்மையை கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியலை. அவள் கேட்குறா, ஹாவ் வந்து உன்னோட குழந்தை தானே, ஏன் என்கிட்ட திரும்ப நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே அவள் வந்து சொல்கிறா, அப்போல்லாம் கிடையாது, இதோட பிரதரோட குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸை காட்டுறா. அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது என்னடா இவ்வளோ போலியாவ ரிப்போர்ட்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோயின் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்து பார்த்தா அவள் அங்கேவே மயக்கம் போட்டுடுறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு எல்லாமே ரீகெயின் ஆகிடுச்சு போல், மெமரிஸ் எல்லாம். நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துருக்கா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டு அவங்க அம்மா ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியுமே ரொம்ப பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. ஸோ அவள் வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரில் போய் ஒர்க் பண்ணுறா. பார்த்தா அங்கே இருக்கால் ஹீரோயினை புள்ளி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத ட்ரிங்க் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை குடிச்சிட்டு ரொம்ப மயக்கத்திலே இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருந்திருப்பான் போல். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிகாஸ் அவனுக்கும் ட்ரக் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேபி பிறந்திருக்கு. ஸோ அவன் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், அந்த குழந்தை எங்கே அப்படின்னா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல. பிகாஸ் நம்ம ஹீரோக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு அவங்க பாட்டி வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி கேட்குறாங்க, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படி. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இது உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க முறைக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஃபேமிலி தான் ஹீரோவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோவோட ஃபேமிலி தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் பையனையும் என் மருமகளையும் கொண்டது நீக்கு தானே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவங்களாம் அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோவை முதல்ல இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயினை விடணுன்ற மனசே இல்லை. அவன் சொல்கிறான், பாட்டி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் நான் வந்துட்டு மிங்கோ விட்டுட்டு இருக்க முடியாது, நான் அவள் கூட தான் இருப்பேன்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் என் மனசில் இருக்கிறது மாறாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரிசைன் பண்ண போகிறா போல் அந்த கம்பெனிலேருந்து. ஸோ அங்கே வந்து பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம மேனேஜர் கிட்ட கொடுத்து அவர் இல்லை பண்ணி சிஇஓ கிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுது. அவள் சொல்கிறா, நீ வந்து என்னை ஏமாத்துறதுக்காக தான் உன் ஐடென்டிட்டியை என்கிட்ட மறைச்சியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாது, நம்ம மேரேஜே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் உன் மூஞ்சிலே முளைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து
போயிடுறா. பார்த்தா அங்கே என்னோட அங்கிள் இருப்பார்ல, அவர் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்கா. அவள் நம்ம ஹீரோ விட்டுட்டு இருக்கவளுக்கு மனசே வர மாட்டேங்குது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு நான் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் என்னால் போக முடியாது அப்படின்னு தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்காக அவளும் ஓகே சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே பிளைண்ட் டேட்க்கு வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, லீ தான் போல். அவனுக்கு ஒரு ஹாப்பியாகிருது. அப்போது நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் சொல்லிடுறான், நீ வந்து என்னோட ஒய்ஃப், நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, அதுக்குள்ளே நீ பிளைண்ட் டேட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்ம இன்னும் 1 வீக்கில் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நீ என்னோட விஷயத்த தலையிடாதுன்னு சொல்லோட ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அங்கே பார்த்தா லீக் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு லீ கிட்ட சாரி சொல்லிட்டு வேமாவை அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தா அங்கே அந்த அங்கிள் இருப்பார்ல, அவர் ஹீரோயினை கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என் கூட சேர்ந்து வேலை பார்த்தனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு டேரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு ப்ராஜெக்ட்டு காமிச்சு சொல்கிறாரு, இதை வந்துட்டு யூன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டான், ஆனால் இதை நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும், உனக்கும் நான் ஹாஃப் பங்கு தரேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு இல்லீகலான வேலை போல். அப்புறம் பார்த்தா அங்கே அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் திருப்பணும் அப்படின்னு அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு இவன் இந்த மாதிரி இல்லீகல் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான், இவன் பிரசிடென்ட் இருக்கக்கூடாது, நான் தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்போது அந்த ஆள் சொல்கிறான், அந்த மிங்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் ஒய்ஃபாக தான் இருந்திருக்கா, இப்போதான் அவங்களுக்குள்ள எதோ சண்டை, ஸோ அவளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போதே ரெக்கார்டிங் எடுத்திருப்பா போல. அதை நம்ம ஹீரோயின் வந்து போட்டு காமிச்சிடுறா. அந்த ஆளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ எல்லாருமே இவர் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியிலேயே அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க அவன் ஹீரோயின் கிட்டே வந்து சொல்கிறா, ரொம்பவே தேங்க்யூ எனக்கு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவும் பேசாமல் அவள் அங்கேருந்து போயிடுறா. இன்னுமே நம்ம ஹீரோவை அவள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா போல். ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே அந்த ரவுடிஸ்லாம் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போனனால நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ பயப்படாத, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஹாவ் வந்திருப்பான் போல். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வேமா ஓடி வரேன்னு சொல்லிட்டு தடுக்கி விழுந்துடுறான். ஸோ அங்கே இருக்க கல்லில் அவனுக்கு தலையில் அடிபட்டுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, அவனுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகியிருக்கும் போல். இன்னும் அந்த குட்டி பையனுக்கு கான்ஷியஸ் வரல. அங்கே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாலாம் என்ன பொம்பளை, இன்னுமே ஒரு குழந்தைக்கு தான் பார்க்க வராமல் இருக்காங்க, ஒரு குழந்தைய எப்படி தான் தனியாக விடுவாங்களா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஃபைஃபை அங்கே வந்துடுறா போல். நம்ம ஹீரோயின் போயிட்டு அவகிட்ட சண்டை போடுறா, நீ இந்த குழந்தைய பார்க்க வேண்டாம், நாங்களே பார்த்துப்போம், நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்க, உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்துட்டு நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க 2 பேரும் முடியை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து 2 பேர்த்த தடுத்து விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபைஃபையை நம்ம ஹீரோ திட்டும் போது, ப்ளீஸ் நீ திட்டாத, நீ என்னை ஏற்றுக்கோ, இப்போ தான் நீயும் மிங்குவும் சேர்ந்து இல்லைல்ல, நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ திரும்ப திரும்ப வந்து நான் அப்ரோச் பண்ணால் மட்டும் நான் உனக்கு ஓகே சொல்லிடுவேனா அப்படின்னு சொல்லிடணுன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்திருக்கு இவன் மேலே, இவன் உண்மைக்கே அவனோட பயாலஜிக்கல் மதராக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட முடி கையிலே வந்திருக்கும்ல, அதை வச்சு அந்த பையனுக்கும் உனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோவோட குழந்தையா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்க சொல்லிடுறா. அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடுது. ஆனால் அந்த ஃபைஃபை வந்து ஹாவோட உண்மையான அம்மா கிடையாதுன்னு வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ தான் உண்மையான அப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோக்கே புரியல, நம்ம யார் கூட தான் இருந்தோம், இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாவா ஹீரோயின் கிட்டே விட்டுட்டு நீ பார்த்துக்கோ, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ஆஃபீஸில் வந்து அந்த அங்கிள் கூட ஃபைஃபை பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த ஃபைஃபை வந்துட்டு யாரும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறா. நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த அங்கிள் தான் வர சொல்லியிருப்பார் போல். அவர் சொல்கிறாரு, ஒரு குழந்தைய கூட உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, அதை வச்சு தான் நீ அவன் கூட சேரலாம் இருந்தா, இப்போ அது கூட உங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறத நம்ம ஹீரோயின் கேட்டுறா. அப்போது அவள் க்ளோஸாக போயிட்டு அந்த குழந்தைய நான் ஒன்று திருடினலையே, திருடினது நீ தானே அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவங்க யாரோட குழந்தைய திருடினாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியலை. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்த அந்த விஷயமே நமக்கு ஹீரோயினுக்கு தெரியலை, அவளுக்கு இன்னுமே ஞாபகம் வரல போல்.
அங்கே கீழே ஒரு பாட்டில் கிடக்கு, அதை மிதிச்சிடுறா. ஸோ யாரோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ காரில் போயிட்டு நீ இந்த மாதிரி டேஞ்சரஸான விஷயத்தில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை யார்கிட்டயும் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்திருப்பான் போல். அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா காரில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அந்த பிரேக்கை கட் பண்ணி விட சொல்கிறது அந்த அங்கிள் தான் போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போய் ஒரு மரத்தில் போய் மோதிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எதுவும் ஆகலை. அங்கே சின்ன சின்ன அடிபட்டிருக்கும் போல். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிடா இதை பண்ணதெல்லாம் அங்கிளோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அவன் ஹீரோயின் கிட்டே சொல்கிறா இதில் நீ இன்வால்வ் ஆகாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா எனக்கு என்னமோ உங்கள் அங்கிள் மேலே தான் டவுட்டாக இருக்கு, அவர் தான் உங்கள் அப்பாவையும் எங்கள் அப்பாவையும் கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்குமே டவுட் ஆகிடுது. பிகாஸ் அவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எப்போவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததே கிடையாது போல். அப்புறம் பார்த்தா அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து போகும்போது 2 பேர்த்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இந்த அங்கிள் வந்துட்டு கொலையே பண்ணியிருந்திருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவன் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த அங்கிள் கிட்ட காமிச்சிட்டு இப்போது நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் அவர் அதை புடியே கிழிச்சு போட்டுடுறாரு. அவர் சொல்கிறாரு இப்போ நீ என்ன பண்ணுவ, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் நிரபராதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோ ஒரு பென்ட்ரைவ் காட்டுறான், இதில் எல்லா விஷயமும் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும் போது அவர் அதையும் பிடிங்கிறாரு. அங்கே பார்த்தாங்க போலீஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல். ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃபைவ் மீட் பண்ணுறதுக்கு போகிறா. அவள் சொல்கிறா நீ உண்மையை சொல்லு, இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்கும் போது அவள் எனக்கு தெரியாது, நான் வந்து சொல்ல மாட்டேன், அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்ச உடனே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அவள் சொல்கிறா நீ உண்மையை சொல்லன்னா நீ வந்து போலீஸ்க்கு தான் போகணும், பிகாஸ் அங்கே நீ ஜெயிலில் இருக்கணும், ஒரு குழந்தைய திருடினது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் சொல்கிறா அந்த குழந்தை வேறு யாருதும் கிடையாது, அது உன்னோடது தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்கே ஷாக் ஆகுது. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஆக்சுவலி நான் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனை மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனோட ட்ரிங்க்கில் வந்து நான் வந்து ட்ரக்ஸ் கலந்துருந்தேன். ஆனால் அந்த டயத்தில் தான் நீ வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால 2 பேரும் அங்கே இன்டிமேட் ஆகியிருக்கீங்க, உங்களுக்குள்ளே அந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் நீ அங்கேருந்து போயிட்ட. அப்புறம் நான் அங்கே போனால் அங்கே வந்து யுன் இல்லை. ஸோ எனக்கு புரிஞ்சிரு தான் வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து நான் அங்கிளோட ஹெல்ப்போடு தான் பண்ணேன். அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா அது வந்து நீ கண்டுபிடிக்கணும், என்னோட பேபியோட யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பேபி நீ எடுத்துக்கோ, ஒருவேளை அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த குழந்தைய திருடி இருந்திருப்பாங்க போல். ஸோ இதெல்லாம் சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. அவள் சொல்கிறா நீ சொன்னல போலீஸில் பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் சொல்கிறான் உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு. அவள் கோவத்தில் நம்ம ஹீரோயினை குத்துறதுக்காக போகிறா. ஆனால் ஹீரோ உடையில் வந்துடுறான். அப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நல்லா தான் இருக்கான். அவன் வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அங்கே பார்த்தா ஹாவ் வந்துடுறான். அவன் வந்துட்டு அம்மா அப்பா இப்போ நீங்கள் ஹாப்பியாக தானே இருக்கீங்க, உங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறா. பிகாஸ் அவளோட பையன் திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் எல்லாம் தெரியும், ஆனால் நம்ம ஹீரோ கூட இருந்த விஷயம் மட்டும் தான் தெரியாது போல். அங்கே பார்த்தா பாட்டி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறா. அங்கே ஹாவை கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க உன் மேலே இருந்த கோவெல்லாம் போயிடுச்சு, நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியும் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா தப்பு பண்ணவே இப்போ ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறா உங்கள் மம்மியை மட்டும் நம்ம ஏன் தனியாக விடணும், அவங்களும் நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஹாவையும் கூட்டிகிட்டு போயிருப்பா போல். அவள் சொல்கிறாம்மா இதுதான் உன்னோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்றதுக்காக இந்த குட்டி பையனை ஏமாற்றி கூட்டு வந்திருக்கீங்களா, இது யாரோட குழந்தைன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் உண்மைக்கு இது என்னோட குழந்தைதாம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பையன் ஓடி போயிட்டு கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுது. அவங்களும் சரி ஓகே நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறான். அப்போது அவங்க சொல்கிறாங்க பணத்தை கொடுத்து என்ன வாங்க பார்க்குறியா, அதுக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன் அப்படின்னும் போது நான் வந்து உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கெல்லாம் டவுரி பணம் தான், இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும், நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயே இருக்கல அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் வாங்கிக்கிறாங்க.
அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிற நம்ம ஹீரோ. அப்போது வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நீ நிறைய தண்ணி குடி அப்படின்னு அவங்க ஒரு டிப்ஸ் சொல்ல, அங்கே பாட்டி ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் முறைச்சிட்டு டிப்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்குது. அதனால் இப்படியே ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸுமே முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.